Hello friends, this is your Yoganandam biology lecturer from Medal Academy YouTube channel. இப்போ எல்லாருக்குமே தெரியும் நீட் 2024 எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. இதுக்கு என்றைக்கு இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், எப்போ லாஸ்ட் டேட்டு, அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை வந்து இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இந்த பாட்டமில் வந்து உங்களுடைய நேமு, என்றைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தது அந்த டேட் வந்து இருக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். இதுவும் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். சேம் லைக் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃப்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுடைய நேம் 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நேம் இருக்கணும். அது கீழே வந்து ஃபோட்டோ என்றைக்கு எடுத்ததுன்ற அந்த டேட் இருக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சிக்னேச்சர், இந்த சிக்னேச்சரும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்த நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்டு தம் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சி கேட்டகரியா இல்லை எஸ்டி கேட்டகரியா இல்லை ஓபிசி கேட்டகரியா, பிசி அண்டு எம்பிசியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். தட் இஸ் கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட், இந்த சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இல்லை எம்பசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் ஏதாவது அதர் கண்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், எம்பசி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கணும். இந்த நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்ததுனாக்கா வந்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கிளியராக வந்து இங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த ப்ரெசென்ட் அட்ரஸ் இருக்கணும். அதே போல் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்த நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து 2 மெயில் ஐடி உங்களுக்கு வேணும். மினிமம் 2 மெயில் ஐடிஸ், 2 மொபைல் நம்பரை வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மெயில் ஐடி இல்லாதவங்க வந்து மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிங்க. இதே போல் 2 மொபைல் நம்பர், மினிமம் 2 மொபைல் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஓடிபியும் வரும். அதே போல் வந்து இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுடைய ஓன் மெயில் ஐடி கொடுக்கறது நல்லது. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக இருந்தது அப்படின்னாக்கா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபீ டீட்டெயில்ஸ் எவ்வளோன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் அவர் வீடியோஸ். வாட்சிங் அவர் வீடியோஸ். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.